ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது, இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது. இது போல் நம்ம சர்ச்சில் பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்தேன். ஓடிடுவாங்க. எங்கள் சபை விசுவாசிங்கெல்லாம் இது போல் லேட்டாக வந்தவங்கலாம் எழுந்து நில்லுங்க, இப்படி போய் கையை கொடுங்க, ஐயா பயங்கரமாக பேசிகிட்டே இருக்கார். இதெல்லாம் நான் நம்ம சர்ச்சில் பேசினேன்னு வச்சுங்க, சும்மா நார்மலாக சர்ச்சில் மெசேஜ் டைமில் ஒரு சில வார்த்தையை சொன்னதுக்கு கோச்சிட்டு சபையை மாற்றின விசுவாசிங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ ஓப்பனாக. ஆனால் உண்மையாக ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் அவ்வளோ பேசியும் இதை நம்முடைய நன்மைக்காக தான் அவர் பேசுகிறாருன்றதை நீங்கள் புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா? உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நான் உண்மையாகவே உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் இத்தனை வருஷம் ஊழியத்தில் இப்படி ஒரு சர்ச்சை நான் பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு பாசிட்டிவும் பார்த்ததில்லை, இப்படி ஒரு விசுவாசியும் பார்த்ததில்லை. இவ்வளோ ஓப்பனாக நீங்கள் பண்ணுற லட்சணம் பாரு, இப்படியெல்லாம் பேசி நான் எங்கேயுமே பார்க்கவே இல்லை. அப்படி பேசியும் கடினமான வார்த்தைகளை சொல்லியும் கூட இது ஆண்டவர் ஊழியம், ஊழியக்காரர் என்னை திட்டுறாரு, நீதிமான் என் தலையில் கொட்டுவது எனக்கு எண்ணெய் வைப்பது போல் இருக்கிறது. உண்மையாகவே பெரிய ஆசீர்வாதங்க. இப்படிப்பட்ட ஒரு ஊழியரை நீங்கள் பெற்றிருப்பது உண்மையானவே பெரிய ஆசீர்வாதம். இன்னொரு விஷயம் கூட சொல்லணும், காலையில் சர்வீஸ் முடிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் சர்வீஸ்ன்னா ஒரு ஆள் கூட வர மாட்டாங்க எங்கள் சர்ச்சில். காலையில் எல்லோரும் வந்தீங்கல்ல, அப்போது மறுபடியும் ஈவினிங்கு கரெக்டாக 4 மணிக்கு வரலன்னு அதுக்கு வேறு ஒரு பயங்கரமான ரிப்போர்ட்டு. சார் உண்மையாகவே உங்களை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குங்க. எங்கள் விசுவாசிகளையெல்லாம் இங்கே கூப்பிட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். என்ன வரமாட்டாங்க. சொல்கிறேன், நிறைய முறை நான் சொல்லிகிட்டே இருக்கேன், உங்களையெல்லாம் வெளியில் கூப்பிட்டு போய் வேறு சபைகளுக்கெல்லாம் காட்டணும், கூப்பிட்டு போய் உங்களை வேறு சர்ச்சில் உட்கார வைக்கணும். அப்போ தான் அங்கே எப்படி இருக்காங்க அப்படின்றதும், மற்ற சபை விசுவாசிகள் எப்படி இருக்காங்க, பாஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க, அப்போ தான் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நிறைய முறை சொல்லுவேன். ஆனாலும் நீ என்ன வேணால் சொல்லிட்டாரு, நாங்கள் இப்படி தான் இருப்போம். 10 மணிக்கு சர்ச்சு நம்ம சர்ச்சில் 10 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும். 10:30 மணிக்கு வருவாங்க, 11 மணிக்கு வருவாங்க, 11:30 மணிக்கு கூட வருவாங்க. கரெக்டாக அந்த மெசேஜ் டைமுக்கு தான் வருவாங்க. வந்து பின்னாடி சேரில் உக்காந்ததுமே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் அவங்களுக்குன்னு பார்த்து அந்த பின்னாடி ஃபேனை ரிப்பேர் ஆகினார், அப்பயும் நாங்கள் தூங்குவோம். நம்ம எவ்வளோ பயங்கரமாக சத்தமாக பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஐயா நீ பிரசங்கம் பண்ணுறதுன்னு தாளாட்டுற மாதிரி இருக்குங்க அப்படின்னு தூங்கிட்டு இருப்பாங்க. உண்மையாகவே உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பிலிப்பியர் சபையை பார்த்து சொல்வார், நீங்கள் தான் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமும் ஆனவர்கள் அப்படி சொல்வார். உண்மையாகவே அருமையான ஊழியருக்கு நீங்கள் கிரீடமாக இருக்கிறத நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்று மனசில் ஓடிட்டே இருக்குது, அந்த ஒரு சரணம் மட்டும் நான் பாடிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ரொம்ப வார்த்தைகள் நிறைய விஷயங்களை ஒரு சிலருக்கு கொஞ்சம் அந்த டைமில் எப்படி தெரியுங்களா, அதாவது தனியாக பாஸ்ட் என்னை கூப்பிட்டு பேசிட்டா கூட பரவாயில்ல, பப்ளிக்காக எல்லோரும் முன்னாடியுமே என்ன பண்ணிடுறாரு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு வேளை உங்களுக்கு கவலையாக இருக்கலாம். ஆனால் பைபிள் அப்படி தான் இருக்குது, பவுல் அப்படி தான் சொல்கிறார், சபையின் நடுவிலே அவர்களுடைய தவறை என்ன பண்ணு உணர்த்துன்னு சொல்கிறார். ஏன்னா அப்போ தான் இன்னொருத்தர் அந்த தப்பை என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஒரு சில நேரத்தில் நாங்கள் இதையெல்லாம் யோசித்து அவர் அதெல்லாம் முடியாது நான் இப்படி தான் இருப்பேன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, ஒரு சில நேரத்தில் மாற்றிப்பேன். சரி விடு என்ன பண்ணுறது, இவங்களையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசினா கஷ்டப்படுறாங்க, வராமல் போயிடுறாங்களே அப்படி சொல்லிவிட்டு ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக பேசுவேன், இல்லை தனியாக கூப்பிட்டு கூட அவங்கள பற்றி பேசுவேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் எல்லோரும் முன்னாடியே நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் ரொம்ப வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே நம்முடைய நன்மைக்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். எத்தனை பேர் சொல்ல பாருங்க? என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் கூட சேர்ந்து ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் நேசர் என்னோடுண்டு நான் எதற்கும் அஞ்சிடே. என் நேசர் என்னோடுண்டு நான் எதற்கும் கலங்கிறேன். என் நேசர் என்னோடுண்டு
எதற்கும் அஞ்சிடேன், என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் கலங்கிடேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் கலங்கிடேன். சேர்ந்து சொல்லாமா? என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் கலங்கிடேன். ஆமென். அல்லேலூயா. என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். ஒருவேளை இந்த இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். பவுல் சொல்றாரு, இந்த துக்கம் அது உங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாரும் முன்னாடி என்ன பேசிட்டாங்களே, கவலைப்படாதீங்க, இது உங்களுடைய ஆத்துமாவின் ரட்சிப்புக்கானது. என் உள்ளம் உடைந்திட்டாலும் உண்மையே நான் நம்பிடுவேன். இன்னொரு பாடல் கூட மனசுக்குள்ளே போயிட்டே இருந்துச்சு, ஆனால் பாட டைம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ராஜு பிரதர், பெங்களூர் ராஜு பிரதர், அவரோட பாட்டு. நல்லவருப்பா நல்லவருப்பா உண்மை போல யாரும் இல்லைப்பா, தப்பு செஞ்சாக்கா சொந்தம் வெறுக்குது, தப்பு செஞ்சாக்கா உலகம் பகைக்குது. ஆனால் அவர் மட்டும் எப்படிப்பட்டவர்னா, கல்லனை நல்லவனாக மாற்றினீரே, மண்ணை மாணிக்கமாக மாற்றினீரே. அந்த பாட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெண்டு பாட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அது ஓடிட்டே இருக்கு. ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்லவரை இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஒரு சின்ன ஒரு தப்பு செஞ்சுட்டா கூட நீ இப்படி பண்ணன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்ம எவ்வளோ பெரிய துரோகிகளாக இருந்தாலும் பாவிகளாக இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை மன்னிக்கிறார், திரும்ப அவரோடு கூட நம்மை அரவணைக்கிறார், மறுபடியும் திரும்ப எழுந்துவான்னு சொல்லி நம்மை நம்பி அதே பொறுப்பை திரும்ப கொடுக்குறார். வேறு யாரும் கண்டிப்பாக அது போல் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சிம்சோன் அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம். அந்த பெண்ணோட மடியில் தான் படுத்து இருக்கிறாரு. ஆனால் சிம்சோனே இதோ பெலிஸ்தேர்கள் வந்து விட்டார்கள்னு சொல்ல போது அவர் எழுந்து என்ன பண்ணுறாரு, போகிறாரு. ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, நான் இது போல் ஒரு விபச்சாரத்தில் இருந்தேனே, நான் இவ்வளோ ஒரு மோசமான பாவியாச்சு, அதனால் போய் ஒரு மணி நேரம் உட்காந்து என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு இல்லை. அவர் உடனே போகிறாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வெற்றியை ஆண்டவர் என்ன பண்ணார், கொடுத்தார். அப்போ அந்த ஒரு வல்லமையை ஆண்டவர் அவருக்குள்ளேருந்து என்ன பண்ணவே இல்லை, எடுக்கவே இல்லை. ஏன்னா அந்த வல்லமையை அவர் பயன்படுத்தணும்னு நினைக்கும் போதே அந்த வல்லமை அவரோடு இருந்தது. இப்போ எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்களேன். இதை கொஞ்சம் டீப்பாக யோசித்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் என்ன ஆண்டவர் இப்படி இருக்காரா, அவரை புரிஞ்சிக்கவே முடியாது. அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் நாம் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில காரியங்கள் நம்ம ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமானதாக இருக்கும். இப்போ அவருடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம் நீளம் என்னதென்று அறிந்து கொள்ளத்தக்க வல்லவர்களாய் நாம் என்ன பண்ணணுமா, மாற வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஏசப்பா ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உண்மையாகவே ரொம்ப நல்லவரா? சத்தமே வரலங்க. அல்லேலூயா. உண்மையாகவே நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5 வசனங்களை யாராவது ஒருத்தர் படிக்கிறீங்களா? 1-5. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும்
நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமென். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை மேலே கையை வச்சு கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த மாலை நேரத்தில் நீர் எங்களோடு ஆண்டவரே நீர் பேச இருக்கிற உம்முடைய சித்தமான காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட நபர்கள் இருப்பார்கள் என்று நீ சொன்ன இந்த வார்த்தையில் ஏதாவது ஒரு காரியம் எங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை தெளிவுபடுத்துங்க ஆண்டவரே, எங்களை சரிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும், கேட்கும்படியாக ஒவ்வொரு செவிகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே நீர் இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. மீண்டுமாய் கூட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதுகிற நிருபத்தில் கடைசி காலத்திலே இப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுவாங்களாம், இருப்பார்கள். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். ஏன் அப்படின்னா, ஏனென்றால் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். இதை நம்ம பல முறை படிச்சிருப்போம். ஒரு சிலருக்கு இந்த வசனமெல்லாம் மனப்பாடமாக கூட தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இதில் நம்ம எல்லா காரியங்களையும் படிக்க போகிறது இல்லை. ஏன்னா திரும்ப திரும்ப நிறையா முறை இதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் இதை படிக்கும்போது குறிப்பாக இந்த இடத்துல அருமையான ஊழியக்காரர் மத்தியான டைமில் தான் சர்ச்சு முடிஞ்சதும் சொன்னார். அப்போது நான் வீட்டுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் இதிலேருந்து ஒரு வார்த்தையை என்னோடு கூட இடைப்பட்டார். இதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவுல் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாரு இல்லைங்களா. நம்ம அந்த லிஸ்ட்டில் முக்கியமாக ஒரு வார்த்தையை மாத்திரம் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். என்னென்னா, நல்லோரை பகைக்கிறவர்கள். இந்த கடைசி காலத்தில் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்களாம்? சரியா கேட்கல. நல்லவர்களை பகைக்கிறவர்கள் இருக்கிறாங்களா? இல்லையா? நம்மளை யாருமே பகைக்கிறதே இல்லையா? சரி, நம்ம நல்லவங்களாக இருந்து மற்றவர்கள் நம்மை பகைத்தா பரவாயில்ல. ஆனால் நானே நல்லவர்களை பகைக்கிறவங்களாம் என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற காரியமே அதுதான். நல்லோரை பகைக்கிற ஒரு நபராக நான் இருக்கிறேன்னா, இல்லை பகைக்கப்படுகிற நல்லவனாக நான் இருக்கிறேன்னா, அதை தான் நாம் யோசிக்கணும். ஒருவேளை பகைக்கப்படுகிற ஒரு நல்லவர்களாக நாம் இருக்கலாம். நம்ம நல்லவர்களாக இருக்கும்போது அநேகர் நம்மை பகைப்பார்கள். பகைச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சரியான ஒரு நேரத்தில் சரியான ஒரு இடத்துல நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆனால் பகைக்கிற ஒரு நபர்களாக நாம் என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த கடைசி காலத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நல்லவர்களை பகைக்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனோன்னா, இப்போ நான் இங்கே சொன்ன பார்த்தீங்களா, இதே போல் இப்போ நான் எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன், பிரசங்கம் இல்லை, இப்போ இவ்வளோ நேரம் எழுப்பி நிற்க வச்சார் பாருங்க, இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் லேட்டாக வந்தவங்களாம் எழுந்து நில்லுங்கன்னு சொல்லியிருந்தோன்னா அவ்வளோதான், அங்கே சர்ச்சு காலி ஆகிட்டு இருக்கோம். இந்த பாஸ்ட்ரு சரியில்லை, அவ்வளோதான். உடனே சர்ச்சா இல்லை, ஏகப்பட்ட சர்ச் இருக்குது, இந்த சர்ச்சில்னால் நாங்கள் அங்கே போவோம். இப்போ நான் சர்ச்சு நாங்கள் நடத்துகிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நான் தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி இப்போ 2 சர்ச்சு வந்திருக்கு. நாங்கள் நடத்துகிற இடத்துல 3 சபை இருக்குது. நீ இல்லைன்னா பக்கத்து சர்ச்சுக்கு நாங்கள் அந்த தெருவுக்கு என்ன பண்ணிவிடுவோம், போய்டும். அப்போ பாஸ்டரே என்ன பண்ண முடியல, தைரியமாக பிரசங்கம் பண்ண முடியல, எதையும் சொல்ல முடியல. சொன்னால் பாஸ்டர் என்னையே தான் என்ன பண்ணார், குறி பார்த்து பிரசங்கம் பண்ணார், எனக்காகவே தான் சொன்னார். நான் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா, ஆமாம் உங்களுக்காக தான் சொல்கிறேன். நான் வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணல, பிரசங்கம் பண்ணல, உள்ளே இருக்கிற உங்களுக்காக தான் பிரசங்கம் பண்ணுறேன். எத்தனை பேர் ஆமான்றீங்க? வெளியே இருக்கிறவங்களுக்கு பிரசங்கம் பண்ணோன்னா ஸ்பீக்கரை எங்கே வச்சுருக்கணும், வெளியே வச்சுருக்கணும். வச்சோமா இல்லை, உள்ளே இருக்குன்னா அப்போ யாருக்கு தான் பிரசங்கம், எனக்கு தான் பிரசங்கம்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்போ பாஸ்டர் என் குரு என்ன, அதாவது இன்னும் ஒரு சிலர் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் சர்ச்சை விசுவாசிங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ஒருத்தரை கூப்பிட்டு வரான்னு வச்சுங்க, பாஸ்டரு நம்மளை பற்றி டீட்டெயில் எல்லாம் அவர்கிட்ட என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துக்கிறாரு, அதான் வச்சு செய்கிறாரு. அப்படியெல்லாம் டைரெக்டாகவே சொல்கிறாங்க. எங்கள் சர்ச்சை விசுவாசிங்களாம் ரொம்ப சூப்பரான ஆளுங்க. இவ்வளோ தைரியமாக நான் சொல்கிறேன்னா என்ன காரணம்னா, அவங்களாம் இங்கே இல்லை. ஐயா லைவ் ஏதாவது போதா, போனால் கூட பரவாயில்ல. என்னென்னா பிரசங்கம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், முடிஞ்ச பிறகு வெளியில் வந்து பாஸ்டருக்கு ஒரு நாள் கூட என்னை திட்டாமல் அவரால் என்ன பண்ண முடியாது, பிரசங்கம் பண்ணவே முடியாதுன்னு என்கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க.
இத்தனைக்கும் நம்ம போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை என்ன பிரசங்கம் பண்ணோம், அதை எப்படி பண்ணலாம், இந்த ஒரு காரியத்துக்கு யாரை வந்து உதாரணம் சொல்லலாம், அதுக்கு என்ன வசனம் சொல்லலாம், இது எல்லாம் உட்காந்து யோசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுக்குற அந்த ஞானத்தை வச்சு நம்ம பிரசங்கம் ரெடி பண்ணி வந்து பேசியிருப்போம். 1 மணி நேரமாக பேசியிருப்போம். ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க, பாஸ்ட் என்ன தான் திட்டினாரு. இப்போ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லோரை. நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதான் ஆண்டவர் விரும்புகிறார். பார்த்துட்டேன், நீங்கள் அந்த மாதிரி இல்லை. இவ்வளோ பேசிக்கிறேன், இன்றைக்கே இப்படி பேசுகிறாருன்னா நான் இருக்கும்போதே அப்போ இல்லாதப்போ இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில நேரத்தில் வெளியிலேருந்து யாராவது வந்தால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்போம். கண்ட்ரோல் பண்ணதே இப்படி இருக்குன்னா அப்போ ஆள் இல்லாதப்போ எப்படி இருக்கும்? பரவாயில்ல. அப்போ நல்லோரை நீங்கள் என்ன பண்ணல, பகைக்காதீங்க. ஏன்னா அவர்களை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இங்கே கடிந்து கொள்வது வந்து நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. கடிந்து கொள்ளக்கூடாது. சத்துரு இடும் முத்தமோ வஞ்சனை உள்ளது. ஆனால் எல்லாருக்கும் எது தெரியுமா பிடிக்குது? மொத்தம் எடுக்கிறது தான் பிடிக்குது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் எங்களுக்கு தெரியாதுங்க. அந்த வசனமெல்லாம் நீதிமொழியில் தாங்க இருக்குது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையுள்ளவைகள், சத்துரு இடும் முத்தமோ வஞ்சனை உள்ளது. ஆனால் இங்கே எல்லாருக்கும் என்ன பிடிக்குது? மொத்தம் இடுறது தான் பிடிக்குது. மொத்தம் தான் பிடிக்குது. அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, நீ சூப்பர் வேறு லெவலுன்ட்டா, வா இவன் தாம்மா நல்லவன். ஏன்டா இப்படி பண்ணான்னா, எப்போ பார்த்தாலும் இந்த பாஸ்ட் என்ன பண்ணிக்கிறாரு, திட்டினேக்கிறார். அவர் பிரசங்கமே பண்ண மாட்டேன்றார், என்னையே தான் அவர் திட்டுறாரு. ஏன்னா எங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, எங்களுக்கு திட்டுறது தான் வேலை. அப்படி கிடையாது. உங்களை சரிப்படுத்துகிற இடத்துல ஆண்டவர் எங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சுருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் வந்து ஆடுகளை மேய்க்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆடுகள் எந்த இடத்துல போய் மேயணுன்றதை யார் தான் முடிவு எடுக்கணும்? மேய்ப்பன் தான் முடிவு எடுக்கணும். அந்த பக்கம் வறட்சியாக இருக்குது, நீ இந்த பக்கம் வான்னு ஒரு கொம்பு எடுத்துகிட்டு போய் அடிக்க வேண்டியிருக்கும், கல் எடுத்து அடிக்க வேண்டியது இருக்கும். இவர் எப்போ பார்த்தாரும் அடிக்கிறாருன்னா, நீ நல்ல இடத்துல மேய்ஞ்சால் நாங்கள் அடிக்க போகிறதில்ல. கரெக்டாக இருக்கிறவங்கள யாராவது திட்டுவாங்களா? போய் சொல்லுங்கள். சரியாக இருந்தோம்னா பாஸ்ட்டு திட்டுவாரா? திட்ட மாட்டார். நாங்கள் தப்பும் பண்ணுவோம், ஆனால் எங்களை என்ன பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது. ஒரு வீடியோவில் ஒரு குழந்தை சொல்லுமே, அடிக்காமல் குணமாக சொல்லணுமா. நீ தப்பு பண்ணுவேன், நாங்கள் என்ன பண்ணணுமா, அடிக்காமல் குணமாக. அது எப்படிங்க சொல்ல முடியும்? முடியலைங்க, எங்களால் சத்தியமாக முடியல. ஒரு சில நேரத்தில் பயங்கர கோவம் வரும், என்னாலையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஓப்பனாக பயங்கரமாக பேசிடுவேன் சர்ச்சில், நீ என்ன நினச்சிக்கினாலும் பரவாயில்ல. ஆனால் இப்படி பேசும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லவர்களை என்ன பண்ணுறாங்க, பகைக்கிறார்கள். இப்போது பவுல் முன்னாடியே சொல்லிட்டார், இது இப்போ எழுதுனதில்லை, அது எப்போயோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அப்பயே எழுதிட்டார். கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க. அதில் அவர் சொல்கிறார் பாருங்கள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், இணங்காதவர்கள். பார்த்துருக்கிறீங்களா? ஒத்து போகவே மாட்டாங்க ஒரு சிலரெல்லாம். அதெல்லாம் முடியாது, நான் சொல்கிறது தான் இப்படி தான் நடக்கணும். எத்தனை பேர் வீட்டில் இதெல்லாம் நடக்குது? பிள்ளைங்க சொல்கிறது என்ன பண்ண மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே என்ன இருக்காது, ஒரு ஒற்றுமை இருக்காது. இணங்காதவர்கள், சுபாவ அன்பு இல்லாதவர்கள், நிறைய விஷயம் சொல்கிறார். பணப்பிரியராயும் தற்பிரியராயும் இருப்பார்கள். அதெல்லாம் இன்றைக்கி நாம் நல்லோரை பகைக்கிறவர்களாக இருப்பார்கள் என்ற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு 3 பேரை பற்றி நான் பைபிளிலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன் நல்லவர்களை ஏன் பகைக்கிறாங்க, நல்லவங்களை ஏன் பகைக்கிறாங்க? சரி, நம்ம நல்லவங்களாம் இருக்கிறோம், ஏன் பகைப்பாங்க மற்றவங்க? இதை நான் எதிர்பார்க்கலைங்க. பயங்கரமான பாயிண்ட்டாக இருக்குது, அவங்க கெட்டவங்களாம். சரி, ஓகே. நம்ம பைபிள்லேருந்தே ஒரு சில நபர்களை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் எடுத்துங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம்னு யார் ஞாபகம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன், ஆபேல் காயின். ஓகே, 4வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஆபேல் அவன் நல்லவனா கெட்டவனா? ஓகே, நல்லவன். காயின்னு நம்மளே முடிவு பண்ணிட்டோம். ஆனாலும் அதான் உண்மை. ஏன்னா இப்போ இங்கே நம்ம படிக்க தேவையில்ல, நீங்கள் வசனம் மாத்திரம் எழுதிங்க. 4வது அதிகாரம் 3வது வசனத்திலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். இங்கே 2 பேரும் போயிட்டு காணிக்கை, ஆண்டவருக்காக காணிக்கை படைக்கிறாங்க. 4வது வசனம், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவற்றிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஆண்டவர் கீழே கேட்குறாரு, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டானது, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? இப்போ இங்கே பாருங்கள், நல்லவன் ஆபேலை இவன் என்ன பண்ணுறான், பகைக்கிறான். நல்லோரை பகைக்கிற ஒரு மனிதரை இந்த இடத்துல பார்க்க முடியுது. இன்றைக்கும் இப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஆபேலுக்கும் காயினுக்கும் பர்சனலாக எதனா பிரச்சனையா? ஒன்றுமே இல்லை. நல்லா யோசித்து பாருங்கள், நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க, அவங்களுக்கும் நமக்கும் எதனா பர்சனல் ப்ராப்ளமான ஒன்றுமே இருக்காது. ஆனாலும் அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க,
பகைப்பாங்க. படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா இருப்போம். ஆனால் பாஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க கெட்டவங்க. அதனால் நம்மள என்ன பண்ணுவாங்க? பகைப்பாங்க. நம்ம நல்ல வேலைகளை செய்வோம். அங்கே மேல் அதிகாரிகளுக்கு பிடிச்சதை போல செய்வோம். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அதை செய்ய மாட்டாங்க. உடனே நீ மாத்திரம் என்ன நல்ல பேர் எடுத்துக்கணும்னு நினைக்கிறியா? நாங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம். நீ மாத்திரம் ஓவர் டைம் பார்க்கும்போது இப்போ யார் நல்ல பேர் வருது? உனக்கு வருது அப்படின்ட்டு நம்மளை என்ன பண்ணுவாங்க? பகைப்பாங்க. அதே போல் இந்த இடத்துல ஆபேல் நல்லவனாக இருக்கிறான். பர்சனலாக எதுவும் பிரச்சனையே கிடையாது. அவங்க 2 பேர் அண்ணன் தம்பிங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. 2 பேரும் காணிக்கை கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் யாருடைய காணிக்கை அங்கீகரித்தார்? ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபேலுடைய காணிக்கை குறித்து அந்த இடத்துல பவுல் எழுதுகிறார். 4வது வசனம் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஏன் அங்கீகரிக்கலன்னா, அவனுடைய பலியை பார்க்கிலும் ஆபேலுடைய பலி எப்படிப்பட்டதாக இருந்ததா? மேன்மையானதாக இருந்தது. நல்ல கொழுத்த ஆட்டுக்கடாவை கொண்டு போய் வைத்தான். அவன் என்ன கொண்டு வந்து வச்சான்னு தெரியல. அவன் பயிர் வச்சதில் ஏதோ ஒரு காய்கறிகள் எடுத்துன்னு போய் வைக்கணும் அப்படின்னு கூட அவன் வச்சிருக்கலாம், தெரியல நமக்கு. அப்போது இவனுடைய பலியை பார்க்கிலும் ஆபேலுடைய பலி அது மேன்மையானதாக இருந்தது. கர்த்தர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். ஆனால் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன பண்ணல? அங்கீகரிக்கவில்லை. இந்த 4ஆம் வசனத்தில் பாருங்கள். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆமென் சொல்லாமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வார்த்தை. இந்த வசனமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். நம்மளுக்கு இப்படி சொல்லுவாங்களா? ஒரு பாஸ்டருடைய அதாவது அவருடைய நினைவு நாளில், வருஷம் நினைவு நாளில் அவரை பற்றி சொல்லும்போது இந்த வசனம் அங்கே படித்தாங்க. அப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் மரித்தும் இன்னும் பேசுகிறார். இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்முடைய காணிக்கை அப்படிப்பட்ட ஒரு காணிக்கையாக இருக்கணும். இன்னும் காணிக்கை பற்றியெல்லாம் தைரியமாக என்ன பண்ண முடியல? பேச முடியல பாஸ்டருங்களால். யாரையாவது அதுக்கு தான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது. யாரையாவது கூப்பிட்டாலும் அவர்கிட்ட சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க. ஆனால் காணிக்கை கொடுக்கிறவர்களே ஆண்டவர் இன்னும் அதிகமாக என்ன பண்ணுவார்? அவர் ஆசீர்வதிப்பார். இங்கே நல்லவனான ஆபேலை காயின் பகைப்பதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறாமை. என்ன காரணம்? பொறாமை. ஏன் காணிக்கையை ஆண்டவர் என்ன பண்ணல? அங்கீகரிக்கல. அவன் காணிக்கையை மாத்திரம் அங்கீகரிச்சாரு. இப்போ நல்லவர்களை மற்றவர்கள் பகைப்பதற்கு முக்கிய காரணமே என்னன்னா பொறாமை. எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? உண்மை அதுதான். நீங்கள் சுற்றி பாருங்களேன், அவங்கள எத்தனை பேர் பகைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முக்கியமான காரணமே எது இருக்கும்னா பொறாமையாக தான் இருக்கும். நம்ம மாத்திரம் நல்லா உயர்ந்து போகிறோம், நம்ம மாத்திரம் நல்ல பேர் எடுக்கிறோம், எல்லாருக்கும் முன்னாடி ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொறாமையாக இருக்கும். இன்னும் எங்கள் சபையில் ஒரு டாக் இப்படி இருக்குது. என்னென்னா, பாஸ்டருக்கு இவங்களை மட்டும் தான் ரொம்ப பிடிக்குது, எங்களையெல்லாம் அவருக்கு என்ன பண்ணல? பிடிக்கல. இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேயும் ஒரு கூட்டம் சொல்கிறதுக்கு. அவருக்கு அவங்கள வண்டி தாங்க பிடிக்கும். அவங்கள தான் கூப்பிட்டு என்ன பண்ணுவார்? அதை சொல்லுவார். அவங்கக்கிட்ட வண்டி தான் பேசுவார். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேலையை கொடுப்பாரு. எங்களையெல்லாம் என்ன பண்ண மாட்டார்? கூப்பிட மாட்டார். அப்போ அவங்கள நான் இப்படி சொல்லுவேன், அவங்கெல்லாம் நல்லவங்களாயிடுறாங்க, நீங்கள் பொறாமையோடவே இருங்க. அது மாதிரி என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. நான் எப்படி தெரியுங்களா நினைப்பேன்? என்னை கூப்பிட்டு அந்த வேலையை கொடுக்கலன்னா எனக்கு ஆண்டவர் அந்த ஊழியத்தை என்ன பண்ணல? கொடுக்கல. நான் இன்னும் அதுக்கு தகுதி ஆகலை. என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டு முன்னாடி விடலைன்னா நான் இன்னும் அதுக்கு தகுதி ஆகலை. ஒரு சில நேரத்தில் மெசேஜ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பிரசங்கம் பண்ணவே கூப்பிட்டு இருப்பாங்க. போயிருப்பேன், மெசேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக போய் முன்னாடியும் உட்காந்துருப்பேன். திடீர்னு பார்த்தா நம்மளை விட ஸ்பெஷலாக ஒருத்தர் வந்துடுவார். தம்பி நீ அடுத்த வாரம் பேசுப்பான்னு அவங்கள விட்டுருவாங்க. இப்போ நான் என்ன நினைக்க முடியும்? ஆண்டவருடைய சித்தம் இல்லை, இங்கே அனுமதி இல்லை. அப்படி தான் நாம் யோசிக்கணுமே தவிர கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணிட்டாரு? அசிங்கப்படுத்திட்டார் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஆனால் இன்னமும் ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லா சபையிலும் இருக்கிறது தான். பாஸ்டருக்கு இவங்களுக்கு மட்டும் தான் பிடிக்கும். இப்போ அவங்க நல்லவங்களாகிடுவாங்க. அது மாதிரி நம்ம மற்றவங்கள பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பொறாமைப்படாமல், ஏன் அவங்கள மாத்திரம் கூப்பிடுறாரு, ஏன் அவங்களுக்கு மாத்திரம் ஊழியத்தை கொடுக்குறாரு, அப்போ அவங்கக்கிட்ட இல்லாத ஒன்று, அதாவது இருக்கிற ஒன்று என்கிட்ட என்ன இல்லை அப்படின்றத யோசித்து பார்க்கும்போதே அவங்கள போல் நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? மாறிடுவோம். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது இல்லைங்களா? இப்போது நம்ம பொறாமைப்படுகிற ஒரு நபர்களாக நாம் இல்லாமல் நல்லவர்களாக நாம் என்ன பண்ணிடணும்? மாறணும். நம்ம பார்த்து மற்றவங்க பொறாமைப்படலாம், ஆனால் மற்றவர்களை பார்த்து நாம் என்ன பண்ணக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கும்போது ஏதேன் தோட்டத்தில் உள்ள மரங்கள் எல்லாம் அந்த ஒரு விருட்சத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், உன்னை பார்த்து ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற மரங்களே உன்னை பார்த்து பொறாமைப்படும்னு சொல்லுவார். அப்படின்னா சர்ச்சுக்குள்ளே இருக்கிற நபர்களே நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க?
பொறாமைப்படுவாங்க. யோசேப்பை குறித்து பார்த்தீங்கன்னா, சொந்த சகோதரர்களே அவனுக்கு விரோதமா என்ன பண்ணாங்க? எழும்பினார்கள். ஏன்னா பொறாமை. அண்ணன் ரூபன் அவனுக்கு கிடைக்க வேண்டிய வஸ்திரம் யார் போட்டு இருக்கிறது? யோசேப்பு போட்டு இருக்காரு. இப்போ யோசித்து பாருங்க, அவங்க அதாவது பையன் போட வேண்டிய ட்ரெஸ்ஸை 11வது பையன் போட்டுன்னா இந்த 10 பேருக்கும் எப்படி இருக்கும்? பொறாமையாக இருக்கும். இதில் இவர் கனவு வேற. ஆண்டவர் என்னை இப்படி உயர்த்த போகிறார், இது போல நடத்த போகிறார். நம்ம ஆளுங்க நல்லவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி வேலையை கொடுத்துக்கிறாரு, என்னை இந்த மாதிரி இங்கே கூப்பிட்டாரு, நான் மட்டும் பாஸ்டர் கூட போகிறேன். நம்ம வாய் சும்மா இருக்காது. போய் என்ன பண்ணுவோம்? சொல்லிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் யோசேப்பு போய் சொன்னோன்னா அவங்களுக்கு பயங்கர பொறாமை. அதோ வரான்டா சொப்பனக்காரன், இவனை என்ன பண்ணிடணும்? காலி பண்ணணும். இப்போ நம்மக்கிட்டையும் பிரச்சனை இருக்குது. நம்மளும் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்? நம்மளை மட்டும் பாஸ்டர் கூப்பிட்டு சொல்கிற வேலையை அது ஒரு பெருமையாக போய் நம்ம எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணிடுறது? சொல்கிறது. இப்போ யோசித்து பாருங்கள், யோசேப்பினுடைய சகோதரர்களும் பொறாமை நிமித்தமாக அவனை பகைத்தார்கள். அப்போ நல்லவர்களை பகைக்கிறவர்கள் இந்த உலகத்தில் ஏன் நம்ம கூடவே நம்ம சபையிலே நம்ம குடும்பத்திலே என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. நாம் அப்படிப்பட்ட இடங்களில் ஆண்டவரை மாத்திரம் உண்மையாய் ஆராதிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக இங்கே ஆபேலை எப்படி உயர்த்தினாரோ, அவனை நீதிமானாய் மாற்றி அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான்னு சொன்னாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கை அது ஒரு பெரிய ஒரு சரித்திரமாக கர்த்தர் மாற்றுவார். நம்ம மரித்த பிறகு கூட நம்ம பேரை என்ன பண்ணுவாங்க? சொல்லிகிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? நல்லவர்களாக இருக்கணும். நல்லோரை பகைக்கிறவங்களாம் நாம் என்ன பண்ணிடக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்போ உங்களை சுற்றி பாருங்கள், நம்ம பகைக்கிற இடத்துல இல்லை, பகைக்கப்படுகிற நபராக கூட இருக்கலாம். ஏன்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பகைக்கப்படுகிற ஒரு இடத்துல கூட நாம் இருக்கலாமே தவிர, பகைக்கிற ஒரு நபர்களாக நாம் என்ன பண்ணிடக்கூடாது? இருக்கக்கூடாது. முதலாவது, நல்லோரை பகைப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறாமை யாருக்குள்ளே இருக்குமோ அவங்கெல்லாம் யாரை பகைப்பாங்கன்னா, கெட்டவங்களை கூட இல்லை, நல்லவர்களே என்ன பண்ணுவாங்க? பகைப்பார்கள். ஒருவேளை இன்றைக்கி நிறைய பேர் உங்களை பகைக்கிறாங்களா? படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, சபையில், குடும்பத்தில் பகைக்கிறாங்களா? கவலையே படாதீங்க. அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? போய் சத்தமாக சொல்லுங்கள், என்ன இருக்கு? பொறாமையோ அதுவும் தெரியாதுங்க. பொறாமையோ எலும்புரிக்கு. பொறாமை மட்டும் நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ரெண்டாவது, ஏன் பகைக்கிறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீது சவுலை குறித்து நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே ஒரு பாட்டு பாடினாங்க சூப்பராக. என்ன பாட்டு பாடினாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. அந்த பாட்டு தாங்க பயங்கர பிரச்சனையாயிடுச்சு. இன்றைக்கி ஒரு சில பாட்டு கூட என்ன பண்ண முடியல? பாட முடியல. பாஸ்டர் எனக்காக தான் இந்த பாட்டை என்ன பண்ணார்? பாடினார். இப்போது இங்கே சவுலை பற்றி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். முன்னாடி படிச்சிங்கன்னா 9வது அதிகாரத்தில் அவருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பேலியாலின் மக்கள் இவனா நம்மை ஆளுகை செய்ய போகிறான் அப்படி சொல்லும்போது, சவுலோ காது கேளாதவன் போல் இருந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஆனால் இங்கே சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 காது கேட்டுச்சு. அங்கே சொன்னது என்ன பண்ணல? காது கேட்கல. திட்டுனுறேன், இவனெல்லாம் ராஜாவா, இவனெல்லாம் வந்து என்ன ஆட்சி செய்திருவானா, இவனெல்லாம் என்ன பண்ணிவிடுவான் அப்படின்னா காது கேட்கல. காது கேளாதவன் போல இருந்த ஒரு மனுஷன் ராஜாவாயிட்ட பிறகு இங்கே தாவீதை கொஞ்சம் உயர்த்தி பாடிட்டாங்க பாருங்க. அதுவும் யார் பாடினது? பொண்ணுங்கெல்லாம் பாடிட்டாங்க. ஐயாவுக்கு அப்படியே வந்துச்சு, என்னை விட்டுட்டு யாரை பாடிட்டான்? தாவீதை பாடிட்டாங்களே. இப்போ ரெண்டாவது, நல்லவர்களை பகைப்பதற்கு காரணம் என்னன்னா, மற்றவங்க சொல்கிற வார்த்தையை கேட்கறதுனால தான். புரியுதுங்களா? நான் ஒரு நல்லவனை பகைக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம்னா, யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு இந்த தம்பியை நான் தப்பாக நினச்சிட்டேன். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இப்போது ஒரு நல்லவங்க இருக்கிறாங்க, நான் அவங்கள பகைக்கிறேன். எதுக்காக பகைக்கிறேன்னா, வேற ஒருத்தன் அவங்கள எனக்கு தப்பான நபராக என்ன பண்ணியிருப்பாங்க? அறிமுகப்படுத்தியிருப்பான். அவன் ரொம்ப மோசமான ஆள், அந்த பொண்ணு ரொம்ப மோசம், அதுங்கிட்ட என்ன பண்ணாத, பேசாத, அங்கே போவாத, இது மாதிரி பண்ணாத அப்படின்னு ஒரு 4 பேர் நம்மளை சுற்றி இருந்து நம்மளை பற்றி சூப்பரான சர்டிஃபிகேட் என்ன பண்ணியிருப்பாங்க? கொடுத்துருப்பாங்க. அவங்களும் அது தெரியாமல் நம்மளை வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? பார்க்கும்போதெல்லாம் அவர் எப்படி பார்த்தாராம்? அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தான். பொறாமையாக பார்த்து, பொறாமைக்கும் மேலே அன்னிலிருந்து அவனை பார்க்குற பார்வையே வித்தியாசமாக மாறிச்சு. கவலையப்படாதீங்க, அவங்க நம்மளை பார்க்கட்டும். யாரெல்லாம் பொறாமையாக பார்க்குறாங்களோ அவர்கள் மேலெல்லாம் தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி வரும். எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு தெரியல. கீழே வாசனை பார்த்தீங்கன்னா, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது.
யாரெல்லாம் உங்களை பகைக்கிறார்களோ, யாரெல்லாம் மற்றவங்க பேச்சை கேட்டு உங்களை பகைக்கிறாங்களோ, அவங்க மேலையெல்லாம் என்ன வந்துடும்? நம்ம மேலே தேவ ஆவி அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர்களாய் நாம் இருப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், என்னன்னா எதுவுமே தப்பே பண்ணலங்க, நான் ஒரு தப்பும் செய்யவே இல்லை, நான் அமைதியாக தான் இருக்கிறேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். ஆனாலும் தேடி வருது பிரச்சனை. சும்மா இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்னையே என்ன பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணி திட்டுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கும்னு பவுல் முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, சொல்லியிருக்கிறார். நம்மை பகைக்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் உண்டு. இன்னும் இயேசு சொன்னார், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களா, கொஞ்சம் பக்கத்தில் கையை கொடுத்து, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் உனக்கு சத்துருவே. ஒருத்தர் சொன்னார், 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, சொல்லிட்டீங்களா? இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதில் 3 பேர் வீட்டில் இருக்கிற ஆளே தானா. வீட்டில் இருக்கிற ஆளே, சொந்தக்காரங்களே, என்ன இவங்க தான் முக்கியமாக. அவங்கள பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பெரிய பள்ளம் தோன்ற ஆளே யாராக தான் இருக்கும், வீட்டில் இருக்கிற ஆளாகவே தான் இருக்கும். இப்போ அவங்க பகைப்பாங்க, ஏன் தெரியுங்களா? மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு அவங்க ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. அப்போ மற்றவர்களுடைய பேச்சை நாம் என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, கேட்கவே கூடாது. அல்லேலூயா. இங்கே எத்தனை பேர் அது மாதிரி இருக்கிறீங்கன்னு தெரியல. தயவுசெய்து உங்களை மாற்றிங்க. ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது உண்மையா பொய்யா அப்படின்றத நாம் என்ன பண்ணோம், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஆமாம் நம்மளே முடிவு பண்ணிவிடுவோம், இவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏன் அவன் பொய் சொல்லியிருக்க மாட்டானா? இல்லைங்க, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் நல்லவங்க மேலே என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. ஒரு நபரோடு கூட நீங்கள் பழகி பார்த்தா மட்டும்தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றதை என்ன பண்ண முடியும், நம்ம கண்டுபிடிக்க முடியும். தூரத்துலேயே நின்றுட்டு ஒருத்தரை பிடிக்கலன்னு ஒன்று கடைசி வரைக்கும் அவங்களோட கூட இவங்க ஃப்ரெண்டாகவே என்ன பண்ண மாட்டாங்க, மாறவே மாட்டாங்க. பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. நம்மளா சொல்ல வேண்டியது இருக்குது, இந்த பக்கம் கையை திரும்பி கொடுங்க. நாங்கள் ஏன் தெரியுமா இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இதுக்கு தான். உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு பிடிக்காதாலும் உங்கள் பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க, பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்கள், ஏன் சொல்கிறோம், அப்படியாவது உங்களை பேச வைக்கலாம். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக அல்லேலூயா. இப்போ முதல்ல நல்லோரை பகைப்பதற்கு காரணம் என்னென்னா, பொறாமையுள்ளவர்கள் நல்லவர்களே என்ன பண்ணுவாங்க, பகைப்பாங்க. ரெண்டாவது, நல்லவர்களை யார் பகைப்பாங்கன்னா, மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்குறவங்க நல்லவங்களை என்ன பண்ணுவாங்க, பகைப்பாருங்க. யோசித்து பாருங்களேன், தாவீது என்ன தப்பு பண்ணாருங்க? தாவீது ஏதாவது தப்பு பண்ணாரா? சவுலுக்கு தாவீதுனால நிறைய நன்மைகள். சவுல் சொல்லும் போதே சொல்கிறார், நீ எனக்கு வெகு நன்மை செய்தாய், ஆனால் நானும் உனக்கு தீமை செய்தேன். அவரே சொல்கிறார். இப்போ பல நன்மைகளை அனுபவித்த ஒரு மனுஷன் அவன் நல்லவன்னு தெரிஞ்சும் அவனை துரத்திட்டு வரான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத நபர்களுடைய வார்த்தைகளை கேட்டதுனால தான். இன்றைக்கி ஒரு சில குடும்பத்துல எல்லாம் பாருங்களேன், ரொம்ப வருஷமாக நாங்கள் பேசுறது இல்லைங்க, ஏன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு தான் அவங்க கூட என்ன பண்ணியிருப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க. ஆனால் அதை கொஞ்சம் விசாரித்து பார்த்தா அந்த மாதிரி வார்த்தையை அவங்க சொல்லியும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான், அது அப்படியே போயிட்டே இருக்கும். செத்தாலும் நான் அவங்கக்கிட்ட என்ன பண்ண மாட்டேன், பேசவே மாட்டேன். செத்துட்டு பேருக்கு எப்படி பேசுவேன், என்ன செத்தாலும் பேச மாட்டேன், அதான் செத்துட்டே. இல்லை, ஆண்டவர் இதே டைலாக நம்மளை பார்த்து சொன்னால் எப்படி இருக்குங்க? இப்போ யோசித்து பாருங்க, ஒரு பாஸ்டருக்கு 2 பேருக்கு சண்டை வந்துட்டு பேசாமல் இருந்தாங்களாம். இவர் சொன்னாராம், ஐயா ஆண்டவர் பேசாமல் போயிட்டாருன்னா, சரிங்க நான் பேசுகிறேங்க, ஆனால் என்ன அவ்வளோதாங்க நான் போயிடுவேங்க. ஆனால் இதே மாதிரி ஆண்டவர் உன்னை பார்த்து சொன்னா நீ என்னப்பா பண்ணுவேண்ணா? ஆமாம் இல்லை, இப்போ தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்திலே அன்பாக இருக்க முடியாது. நான் எங்கள் சர்ச்சில் அடிக்கடிக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு வந்து தலை. இயேசு யார்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். இயேசு யார்? இயேசு தான் தலையா இல்லை வேறு யாரானாவா? சரி, இயேசு தான் தலைன்னு எத்தனை பேர் என்னங்க ஐயா? இயேசு மட்டும்தான் தலை. அல்லேலூயா. சரி, இயேசு தலை, நம்ம எல்லாம் சேர்ந்து அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்கள். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பக்கம் இருக்கேன்னா அந்த தம்பி ஒரு பக்கம் இருக்கார். உதாரணத்துக்காக சொல்கிற, கோச்சிக்க மாட்டேன் தம்பி. சரி, ஓகே. இப்போது யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, இப்போ பாஸ்டரே எடுத்துக்கலாம். இவர் வந்து என்கிட்ட பேசுகிறாரு, அவர்கிட்ட பேசலைன்னு வச்சுங்க. அவரும் இயேசுவின் சரீரம் தான், நானும் இயேசுவின் சரீரம் தான். என்கிட்ட மட்டும் பேசுகிறாரு, அந்த தம்பிக்கிட்ட பேசலைன்னா இப்போ அவர் யார்கிட்ட பேசலை? சொல்லுங்கள், யார்கிட்ட பேசலை? நீங்கள் யார்கிட்ட எல்லாம் பேசாமல் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இயேசுவின் சரீரம். கொஞ்சமாவது பயம் வருதா? இப்போ எத்தனை பேர்கிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்களோ, யார்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் பக்கத்தில் சொல்லுங்கள், கையை பிடிச்சி, நீ யார்கிட்டையெல்லாம் பேசாமல் இருக்கிறியோ அவங்கெல்லாம் இயேசுவின் சரீரம். அப்போ நீ இயேசுகிட்டே பேசலை,
தயவு செய்து போய் இயேசுகிட்ட என்ன பண்ணிடு, பேசிடு. ஒரு பாட்டு தெரியுங்களா, ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு இயேசுவாம்னு ஒரு சாங் இருக்கும் தெரியுங்களா, ஒவ்வொரு அந்த ஆர்சி சர்ச்சில் வரும். அவங்க ஏன் பாடினாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுங்களா, நான் பேச மாட்டேங்க, யாரெல்லாம் பரலோகத்து வர போகிறீங்க கை தூக்குங்கன்னா எல்லாரும் கை தூக்கிட்டாங்களாம், ஒரு அக்கா கை தூக்கவே இல்லை. என்னன்னா எங்கள் அக்கா கை தூக்கியிருக்கிறா, அவள் போகிற இடத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். சந்தோஷம். அந்த மாதிரி பேசாமல் மட்டும் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. நல்லோரை பகைக்கிறவர்களாக நாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒருவேளை மற்றவங்க சொன்னதை கேட்டு ஒரு சில நல்லவர்களை நீங்கள் பகைச்சு பேசாமல் இருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி போய் பேசுங்க. இது போல் நீ சொன்னியா, இது போல் நீ என்னை பற்றி இப்படி தவறாக பேசுனேன்னு ஒருத்தர் சொன்னாங்க, டைரெக்டாக போய் பேசுங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது உடனடியாக அவங்க அதுக்கான பதிலை சொல்லுவாங்க. நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணுவார், அவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம போய் என்ன பண்ணுறதே இல்லை, பேசுகிறதே இல்லை. இங்கே பாருங்கள், தாவீது ஒரு தப்பும் பண்ணலை. ஆனால் யாரோ சொன்ன ஒரு பேச்சை கேட்டு, அந்த வார்த்தைகளை கேட்டு சவுல் கடைசி வரைக்கும் தாவீதை என்ன பண்ணிகிட்டே இருந்தார், துரத்தி கொண்டே இருந்தார். அவன் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது, ஆனால் சவுல் மேலே தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி இருந்தது. மற்றவங்க பேச்சை கேட்குறவங்க மேலே பொல்லாத ஆவி தான் இருக்கும். ஹலோ, இருக்கிறீங்களா? சந்தோஷம். ஓகே. இப்போ அதனால் முதலாவது, நல்லவர்களை யார் பகைப்பாங்க அப்படின்னு சொன்னால் பொறாமையுள்ளவர்கள் நல்லவர்களை பகைப்பாங்க. ரெண்டாவது, மற்றவர்கள் வார்த்தைகளை கேட்குறவங்க நல்லவர்களை பகைப்பார்கள். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் எடுத்துங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யோவான் 10:24. அப்போது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர், நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அவர் சொல்லிகிட்டே வர்றாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா 31ஆம் வசனம், அப்போது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல் எறியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். இப்போது நீ கிறிஸ்துவாயிருந்தால் அதை எங்களுக்கு என்ன பண்ணு, சொல்லு, எது வரைக்கும் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவாய் அப்படி சொல்லி யூதர்கள் கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இயேசு நல்லவராக இருக்கிறார். ஆனால் இந்த நல்லவரை யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, பகைக்கிறார்கள். நல்லவரை பகைக்கிறார்கள். என்ன காரணம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொல்லிட்டேன், மூணாவதாக இந்த காரியத்தை சொல்கிறேன். உண்மையை தீர விசாரிக்கலை அப்படி சொன்னால் அவர்கள் நல்லவர்களை என்ன பண்ணுவாங்க, பகைப்பார்கள். எத்தனை பேர் புரியுதுங்க? மற்றவங்க பேச்சை கேட்குறவங்க பகைப்பாங்க. அடுத்தது கேட்குறதோடு ஒரு நிறுத்திடுறாங்க. ஆனால் நம்ம தீர விசாரித்தோன்னு வச்சுங்களேன், நல்லவர்களை என்ன பண்ண மாட்டோம், பகைக்க மாட்டோம். ஆனால் இவங்க உண்மையை ஆராயலை. உண்மை என்ன, இவர் தான் கிறிஸ்துவா அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனங்களை கொண்டு இவர்கள் என்ன பண்ணவே இல்லை, ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. மத்தேயு 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது மேசியா எங்கே பிறப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. மத்தேயு 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில், யூதேயாவில் பெத்லகேமிலே பிறப்பார். ஓகேங்க. அப்போ தீர்க்க தரிசன வசனம் என்ன, இயேசு எங்கே பிறப்பார், போய் சத்தமாக சொல்லுங்கள், இயேசு எங்கே பிறப்பார்? ஓகே. இப்போ யூதர்களை பொறுத்த வரைக்கும் இயேசு எங்கே பிறப்பார், பெத்லகேமிலே பிறப்பார். ஆனால் இயேசு எந்த ஊரை சேர்ந்தவர்னா பெத்லகேமை சேர்ந்தவர் இல்லை, அவர் நாசரேத்து ஊரை சேர்ந்தவர். அப்போ கவனிங்க, நல்லா புரிஞ்சு, அதாவது டீட்டெயிலாக விசாரித்தா மட்டும்தான் இயேசு தான் மேசியான்றதை அவங்களால என்ன பண்ணியிருக்க முடியும், கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனால் அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. இப்போது என்னோட பிள்ளைங்க இந்த ட்வின்ஸு பிறந்தாங்கல்ல, அவங்க திருவாரூரில் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தாங்க. இப்போது நான் சும்மா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அந்த 2 பிள்ளைகளும் திருவாரூரில் பிறப்பார்கள் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குன்னு வச்சுங்க. அவங்க சொந்த ஊர் திருவாரூராகவே இருக்கணுமா? எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? ஓ, இயேசு பெத்லகேமில் பிறப்பார்னா அவர் சொந்த ஊரும் பெத்லகேமாக இருக்கணுமா? அவங்க அப்படி தான் நினச்சிக்கினாங்க. யூதர்களுடைய எண்ணம் என்னன்னா, இயேசு பெத்லகேமில் பிறப்பார்னா அவர் எந்த ஊருக்கார, அப்போ பெத்லகேம். அப்போ இயேசு இவர் தான் மேசியானா நீ பெத்லகேம் இல்லையே. அடுத்தது மேசியா எங்கே பிறப்பாருன்னா அவர் ஒரு ராஜ அரண்மனையில் பிறப்பார். இவங்களே நினச்சிக்கினாங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனங்களை இவங்க ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டு அது என்னன்றதை ஆராய்ச்சி பண்ணாமல் இவங்களா ஒரு தாட்டு வச்சுக்கிறதுனால இயேசு அதுக்கு அவங்க யோசித்ததை போல் இயேசு இல்லை. அதனால் இவர் யார் கிடையாது, மேசியா இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, யார் நல்லவர்களை பகைப்பாங்கன்னா உண்மையை ஆராய்ச்சி செய்யாதவர்கள் பகைப்பாங்க. உங்களை பற்றின உண்மை மற்றவங்களுக்கு தெரியலன்னா அவங்க என்ன தான் பண்ணுவாங்க, உங்களை பகைச்சிட்டே தான் இருப்பாங்க. நம்ம போய் உண்மையை சொல்ல போனாலும் என்ன பண்ண மாட்டாங்க,
கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க முடிவாக நிற்கிறாங்க. இயேசு எங்கே தான் பிறப்பாரு? பெத்லகேமில் தான் பிறப்பார்னு இருக்கு. அப்போ அவர் பெத்லகேமை சேர்ந்தவர். இவன் தச்சனின் மகன் அல்லவா? இவன் மரியாளுடைய பிள்ளை அல்லவா? இவனுடைய சகோதரர்கள் எல்லாம் இங்கே தானே இருக்காங்க. இவன் எப்படி மேசியாவா மாற முடியும்? பாருங்க, உண்மையை ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ இன்னமும் நிறைய பேருக்கு பைபிளில் பற்றின உண்மையை என்ன பண்ணுறதில்ல, தெரியுதில்ல. சரி, பைபிள் ஒரு முழுசாக ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு முறை ஃபுல்லாக நான் படிச்சுட்டேன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஒரு முறை. சரி, ஓகே. இல்லை, ஒரு முறைக்கு மேலேயும் படிச்சிருக்கீங்களா? ஒரு 5 முறை 10 முறை? ஓகே. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் படிக்கும்போதே சொன்னார், நம்ம மறிக்கிறதுக்குள்ள ஒரு 100 முறையாவது பைபிள் என்ன பண்ணணும், படிக்கணும். ஏன்னா இதான் நமக்கு ரொம்ப முக்கியமே. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. தாவீது அவர் கையில் என்ன இல்லை? பைபிள் இல்லை. ஆபிரகாம் கையில் பைபிள் இல்லை. யார் கையிலுமே பைபிள் இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தாங்க. அவர் அதிகமாக நேசித்தாங்க. மொத்தமே எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோன்றோம்? உண்மையை ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை. வேதம் என்ன சொல்லுது, நம்ம எப்படி வாழணும், எப்படிப்பட்ட நபர்களாக இருக்கணும், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம கையில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த வேதம் நம்ம கையில் வர்றதுக்கு பல பேர் உயிரை கொடுத்துருக்குறாங்க. பைபிளே தமிழில் எங்கே டிரான்ஸ்லேட் பண்ணாங்க? நம்ம ஏரியாவில் தான். நாங்கள் அங்கே சொல்லுவோம், தரங்கம்பாடிக்கு போய் வந்தேன், அது ஒரு பெரிய விஷயமா சொல்லுவேன். ஏன்னா அங்கே தான் பைபிளே மொழிபெயர்த்தாங்க. தரங்கம்பாடிக்கு தான் போய் வந்தேன் அப்படின்னு நாங்கள் போய் அங்கே பெருமையாக சொல்லுவோம். ஆனால் இங்கே இருக்கிற நம்ம பைபிளே, இன்னும் ஒரு சிலர் பைபிள் சர்ச்சுக்கு எடுத்துன்னு வரது கூட வெக்கப்படுறது. நான் வரும்போது இப்படியே தான் எடுத்துகிட்டு வந்தேன், பேக்கில் போட்டு எடுத்துன்னு போப்பா, நான் பரவாயில்ல இப்படியே எடுத்துன்னு போகிறேன். பஸ்ஸில் யாரா பார்த்தா பார்க்கட்டும், எங்கே போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு தெரியட்டும். அப்படியெல்லாம் கிடையாது. சின்னதாக வந்துச்சு பைபிள் எல்லாம், பாக்கெட்டில் போட்டுப்போம். இல்லைன்னா மொபைலில் இருக்குங்க. பைபிள் எங்கே இருக்குது? மொபைலில் இருக்குது. அதனால் நாங்கள் மொபைலில் பைபிள் தான் பார்க்குறாங்க. ஒரு சில தம்பிங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க நம்ம சர்ச்சில். நம்ம நினச்சிக்கணும் எப்படி பைபிள் தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணின்னு இருப்பாங்க, வாட்ஸ்அப் போயிருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் போயிருப்பாங்க, எல்லா இடத்துலையும் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவாங்க. இப்போ வேதத்தை அதிகமாக நாம் என்ன பண்ணோம், நேசிக்கிற நபர்களாக இருக்கணும், உண்மையை ஆராய்ச்சி செய்கிறவங்களாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ 3வது, நல்லவர்களை யார் பகைப்பார்கள் அப்படின்னு சொன்னால், உங்களை குறித்த உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்காதவங்க உங்களை என்ன தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பகைச்சிட்டே தான் இருப்பாங்க. ஏசப்பாவை பற்றின உண்மையை அவங்களுக்கு தெரியல. டைரெக்டாக வந்து கேட்குறாங்க, உண்மையாகவே நீ தான் கிறிஸ்துவா? எங்களுக்குள்ளே ஏன் குழப்பத்தை உண்டாக்குற, எங்களுக்குள்ளே ஏன் சந்தேகத்தை உண்டாக்குற, சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் தான் சொன்னேனேப்பா, நீங்கள் என்ன பண்ணல, நம்பலையே. ஓப்பனாகவே சொல்கிறாரு, நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்து. அப்பயும் அவங்களால என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. ஏன்னா அவங்க கேள்விப்பட்ட விஷயங்கள், அவர்கள் மனசுக்குள்ளே பதிய வச்ச விஷயங்களை போல இயேசு இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, இதே தாங்க நம்ம குடும்பத்தில் கூட நடக்குது. ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு தாட்டு வச்சுருப்பாங்க, நான் யோசிக்கிற மாதிரி இந்த நபர் என்ன பண்ணல இல்லை, அதனால் அவனை எனக்கு பிடிக்காது. இப்போது நம்ம அவர்களோட கூட பேசி பழகி அவங்கள விசாரித்து பார்த்து அவங்களுடைய உண்மைகளை நாம் எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் எல்லாரையும் நாம் என்ன பண்ண முடியும், நேசிக்க முடியும். அப்போ நல்லோரை பகைக்கிறார்கள். ஏன் பகைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உண்மையை சரியாக ஆராயாமல், உண்மையை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தான் அவங்க நம்மளை என்ன பண்ணுறாங்க, பகைக்கிறாங்க. எத்தனை பேர் பகைக்கிறாங்க இது போல் உங்களை? நம்மளை யாருமே பகைக்கிறதே இல்லையா? சரி, பகைக்கிறாங்கன்னா என்ன விஷயம்? இதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பொறாமை. மற்றவங்க சொல்கிற பேச்சை என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. நம்மளை பற்றின டீட்டெயில் அவங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம கவலைப்படலாமா, கவலைப்படக்கூடாதா? ஐயோ என்னை பகைக்கிறாங்களே, கவலைப்படணுமா? கவலைப்பட தேவையில்லை. இயேசுவும் அங்கே என்ன பண்ணவே இல்லை, கவலைப்படவே இல்லை. தாவீதும் கவலைப்படவே இல்லை. ஐயோ என்னை பகைக்கிறார்களே, என்னை இப்படி துரத்துறாங்களே, என்னை சாகடிக்கிறாங்களே, அவர் கவலைப்படவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் இப்படி தான் இருப்பாங்க. நம்ம நல்லவங்களாக இருந்தால் மற்றவங்களுக்கு அது பிடிக்காது. இப்போ ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஐயா சொன்னது போல் அவங்க கெட்டவங்க, அதனால் அவங்க நம்மளை என்ன பண்ணுறாங்க, நல்லவர்களை பகைக்கிறாங்க. அதனால் ஒரு வேளை நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்லையோ, படிக்கிற இடங்கள்லையோ, இல்லை குடும்பத்துலேயோ உங்களை பகைக்கிறாங்கன்னா கவலைப்படாதீங்க. யோசித்துங்க, இப்படி யோசித்துங்க, அவங்களுக்குள்ள பொறாமை, என்னை பற்றின ஏதோ ஒரு பொறாமை இருக்குது, என்னை பற்றி யாரோ அவங்கக்கிட்ட தப்பாக என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, என்னை பற்றின முழுசான டீட்டெயில் அவங்களுக்கு இன்னும் தெரியல, அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பகைக்கிறாங்க. இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் என்னை குறித்த ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணுவார், சொல்லுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய நியாயத்தை ஆண்டவர் பட்ட பகலை போல ஒரு நாள் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். இன்றைக்கி ஒரு வேளை நம்ம தப்பு செஞ்சதை போல், யோசேப்பை போல் சிறைச்சாலை அனுபவத்தில் கூட இருக்கலாம், நம்ம மேலே ஒரு பெரிய பழி சுமத்தி இருக்கலாம். கவலைப்படாதீங்க,
ஆண்டவர் சொல்லுகிற அந்த நம்ம மத்தேயுல படிக்கும்போது, உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நம்மளை பகைக்கிறாங்களா, நம்ம மேலே பொய்யான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்களா, கவலையே படாதீங்க, அமைதியாக இருங்க. நம்ம எல்லாம் பாக்கியவான்கள், நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பார்வையில் நாம் கனம் பெற்றவர்கள். வெளியில் போயிட்டு ஒரு முறை பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் எல்லாருமே ஊழியக்காரங்களாம் ஒரு சிலர் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. இவன் கள்ள உபதேசி, இவன் வந்து வேறு மாதிரி பேசுகிறான்னு. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த பிரசங்கத்தை தான் நான் என்ன பண்ணேன், பேசிட்டு வந்தேன். ஆனால் இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்லி அழுது ஜெபம் பண்ணிவிட்டு நான் பைபிள் படிச்சுட்டே வரும்போது எசேக்கியேலில் ஒரு வசனம் வந்தது, கர்த்தர் பார்வையில் அவனுக்கு கனம் கிடைத்தது. உடனே ஆண்டவர் பேசுகிறாரு என் கூட, நல்லா அந்த ஒரு குரலை என்னால் கேட்க முடியுது. உனக்கு யார் பார்வையில்ப்பா கனம் வேணும்னாரு. எத்தனை பேருக்கு ஆண்டவர் பார்வையில் கனம் வேணும்? இங்கே பிரச்சனையே அதுதான். இவங்க என்னை இப்படி பேசிட்டாங்களே, என்னை பற்றி இவங்க தப்பாக நினச்சிட்டாங்களே, என்னை பற்றி இவங்க எப்போ என்னை புரிஞ்சுப்பாங்க, என்னை எப்போ இவங்க நேசிப்பாங்க, எனக்காக எப்போ இவங்க வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி மனுஷர்களுடைய பார்வையில் ஒரு பெரிய ஒரு கனத்தை நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், எதிர்பார்க்குறோம். அதனால தான் அவர்கள் பகைக்கும் போது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி உள்ளம் உடைஞ்சு போகுது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க பகைச்சாலும் பரவாயில்ல, நமக்கு கர்த்தர் பார்வையில் கனம் கிடைச்சா போதும். எத்தனை பேர் கர்த்தர் பார்வையில் கனம் வேணும்? இப்போ அவங்க பகைச்சா பரவாயில்லையா? எத்தனை பேர் ஓகேன்றீங்க? சரி, எல்லாம் கை தூக்கிட்டீங்க. இனிமே இது வரைக்கும் பகைச்சது இல்லை, இனிமே இன்னும் ஓவராக என்ன பண்ண போகிறாங்க, பகைப்பார்கள். இப்போ இயேசுவின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் நொறுக்கப்பட்டாலோ உடைக்கப்பட்டாலோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்காக அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கி அநேகர் இப்படிப்பட்ட நபர்களாக இருக்கிறாங்க. தீத்து நிருபத்தில் பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, நாம் நல்லோரை பகைக்கிறவர்களாய் அல்ல, நல்லோர் மேல் பிரியம் உள்ளவர்களாய் நாம் இருக்கணுமா. எப்படிப்பட்டவங்களாக நாம் இருக்கணும்? நல்லோரை நேசிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். தீத்து 1வது அதிகாரம் 8வது வசனம், அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனும். எப்படிப்பட்டவனா நாம் இருக்கணுமா? நல்லோர் மேல் பிரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்லவர்களை நாம் எதிர்க்கிறவர்களாய் அல்ல, நல்லவர்களை நேசிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அவங்க மேலே பொறாமப்படாமல், மற்றவங்க சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவங்கள நாம் எதிர்க்காமல், உண்மையை தெரிஞ்சுக்காமல் அவங்க மேலே நம்ம கோவப்படாமல், அப்படிப்பட்ட நபர்களாக இல்லாமல் நம்மை மாற்றிக்கொண்டு நல்லவர்களை நாம் நேசிக்கிறவங்களாக மாறுவோம். குறிப்பாக நம்மை வழிநடத்துகிற ஊழியக்காரரை நாம் அதிகமாக என்ன பண்ணோம், நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு சத்தமாக சொல்லாமல் அல்லேலூயா. ஒரு இடத்துல பவுல் எழுதும்போது அவர் சொல்கிறார், உங்களை சரியான பாதையில் நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமா, கனம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு அடங்கி இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ உங்களை சரியான பாதையில் நடத்த உங்களுக்கு நல்ல ஒரு ஊழியரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் நல்லவர்களாக இருந்து அநேகர் உங்களை பகைக்கிற ஒரு இடத்துல நீங்கள் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்களை கர்த்தர் எல்லாருக்கும் மேலே உயர்த்த போகிறார். யோசேப்பை உயர்த்தினதை போல, இயேசுவை எல்லாருக்கும் மேலே பிதா உயர்த்தினதை போல ஆண்டவர் இன்று நம்மையும் உயர்த்த போகிறார். கண்களை மூடி செபிக்கலாமா? இன்றைக்கி விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நபர்கள் எங்களை எதிர்த்தார்கள் ஆண்டவரே, எத்தனையோ பேர் எங்களை பகைத்தார்கள். ஆனாலும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர்